இன்று எத்தியராஜ் கல்லூரியினுடைய நிறுவனர் தின விழா. நிறுவனர் தின விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் வருகை தந்தேன். கல்லூரியினுடைய சேர்மன் வி.எம். முரளிதரன் அவர்கள் வரவேற்று சிறப்புரை நிகழ்த்தி என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். இன்று மாணவர்களோடு கலந்து கொண்டு இந்தியாவில் இருக்கிற புகழ்பெற்ற நிறுவனங்களில், கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிற எத்தியராஜ் கல்லூரிக்கு என்னை அழைத்ததும் நான் வருகை தந்ததும் நான் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற ஒரு நேரம் இது. மாணவர் கல்வி கடன் என்பதை பற்றி நேற்று பத்திரிகையாளர்களை நான் சந்தித்தேன். கடந்த காலங்களில் 2004 2014 வரை 10 ஆண்டுகள் மாணவர்களுக்கு தாராளமாக வங்கியில் கல்விக் கடன் கிடைத்தது. அந்த வங்கியில் கிடைத்த கல்விக் கடன் BA படிக்கிற மாணவனுக்கும் கிடைத்தது, BSc படிக்கிற மாணவிக்கும் கிடைத்தது, B.Ed படித்த மாணவிக்கும் கிடைத்தது, டீச்சர் ட்ரைனிங் படித்த மாணவருக்கும் கிடைத்தது, என்ஜினியரிங் கிடைத்தது, MBBS கிடைச்சது, டென்டல் கிடைச்சது, அக்ரி கிடைச்சது, பிசியோதெரபி கிடைச்சது. எல்லாருக்குமான கல்வி கடனை 2004 2014 வரை டாக்டர் மன்மோகன் சிங் அரசு தாராளமாக தகுதி உள்ள மாணவர்களுக்கு கல்வி கடனை வழங்கியது. அதன் பிறகு இந்த பிரைம் மினிஸ்டர் வித்யார்த்தி போர்ட்டல் என்கிற ஒரு பிரதமருடைய கல்வி திட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு கிடைத்த கல்வி கடன் 26-27 கல்வி ஆண்டில் 1,50,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை எட்டியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2,600 கோடி சொச்சம் மாணவர்களுக்கு கடனாக கிடைத்தது. இந்த ஆண்டு டார்கெட் தமிழக அரசினுடைய 3,000 கோடியாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் 4 லட்சம் வரை மாணவர்களுக்கே கடன் வழங்கப்படும். 4.5 லட்சம் வரை, 7 லட்சம் போகும்பொழுது பேரண்ட்ஸ், தாயோ தந்தையோ கையெழுத்து போட்டாலே கொடுத்துருவாங்க. இப்போ அதன் பிறகு அது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி கடன் தாராளமாக கிடைப்பது என்பது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. வங்கி மேலாளர்கள் மிகச் சரியான நடைமுறையை பின்பற்றுகிறார்களா என்பதை நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தமிழக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்திருக்கிறார். அந்த விரிவான திட்டத்தின் அடிப்படையில் 7.5 லட்சம் வரை மாணவர்களுக்கு பிணையில்லா கடன் வழங்கப்பட்டு வந்ததை நீட்டிக்கப்படும். அநேகமாக அந்த பிகர் எவ்வளவு ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள் என்கிற ஒரு செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு, எந்த தகுதியுள்ள மாணவனுக்கும் படிப்பதற்கான தடையே இருக்கக்கூடாது. அதற்கு மாநில அரசு முழு பொறுப்பேற்று வங்கிகளை முறைப்படுத்தி ஒவ்வொரு வங்கிக்கும் மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு நோடல் ஆபீசர், அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற 5 கல்லூரி, 10 கல்லூரி, 15 கல்லூரி இருக்கிற மாவட்டங்களில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு பேராசிரியர்கள் பணியாற்றுவார்கள். தேவைப்பட்ட மாணவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வார்கள். ஒரு 5 கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாவட்டத்தில் அதற்கு ஒரு ப்ரொஃபசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று நான் அறிவித்திருக்கிறேன் பத்திரிகையில. அந்த ப்ரொஃபசருடைய நேரடி தொடர்பு கொண்டால் அவர்கள் மாவட்டத்தில் இருக்கிற லீடு பேங்க் நோடல் மேனேஜரோட தொடர்பு கொண்டு உடனே மாணவர்களுக்கு இந்த கல்வி ஆண்டில் கல்வி கடன் கிடைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு பூர்வாங்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. நன்றி. அத மறுபடியும் சொல்றேன். டிஆர்பி சொல்றீங்களா? அதெல்லாம் பரிசீலனையில் இருக்கு பிரதர். எல்லாமே பரிசீலனை இருக்கு. நான் அமைச்சர் ஆகி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 60 நாட்கள் ஆகல. நீங்க உட்கார வச்சு பாக்குறீங்க, என்ன தெரியுது, உட்கார வச்சே செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் கவனிச்சுதான் இருக்கிறேன் உங்களை. எனக்கு
ஒரே ஒரு கேள்வி சார். அரியர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கப்படும். சிஐஎஸ் அதையும் கவனிப்பு எடுத்துக்கப்படும். கெஸ்ட் லெக்சர்ஸ் அதையும் கவனிப்பில் எடுத்துக்கப்படும். அதாவது பிரின்சிபல்ஸ் அப்பாயின்மெண்ட் கிட்டத்தட்ட 90 காலேஜஸ்க்கு மேல நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதையும் பண்ண போறோம். நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே விரைவில் சரி செய்யப்படும். ஒரு காலம் தேவைப்படுகிறது, வேற ஒன்றும் கிடையாது. நான் உள்ள வந்து 60 நாள் ஆகலையே சார். 45 நாள்ல என்ன பண்ணிட முடியும்? சோ வில் வெயிட் சார். நாங்க ஒன்னு பண்ணியிருக்கோம் சார். அதை மட்டும் உங்களுக்கு நான் மறுபடியும் ரிப்பீட்டட்லி ஐ அம் டெல்லிங் சார். சான்சலர் லெவல், ரிஜிஸ்டர் லெவல், டீன் லெவல், அதுக்கு கீழே செனட் லெவல், சிண்டிகேட் லெவல் ஊழல்கள் இல்லை என்பதை மிக சரியாக துல்லியமாக உங்கள் அமைச்சகம் கவனித்து வருகிறது. ஊழலே இனி இதில் நடைபெறாது. ஒன்று. அதுக்கு கீழே அப்பாயின்மெண்ட்ஸ், டிரான்ஸ்பர்ஸ், போஸ்டிங்ஸ் எங்கேயுமே ஊழல் நடக்காது. முதலமைச்சர் மிக கவனமாக எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாங்களும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு உறுதுணையாக நிற்கிறோம். அறவே ஊழல் இந்த துறையிலே இருக்கக்கூடாது என்பதற்கான போர்ட்டல் ஒன்றை நான் அறிவிக்க இருக்கிறேன். விரைவில் இதற்கான ஒரு மின்னஞ்சல், இதற்கான ஒரு வெப்சைட், உயர்கல்வித்துறையில் யாரேனும் லஞ்சம் கேட்டாலோ, யாரேனும் லஞ்சம் வாங்கினாலோ உடனே அந்த தனிப்பட்ட கல்வித்துறை, உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சகத்தினுடைய போர்ட்டல் வெளியிடப்படும். அதில் பகிரங்கமாக உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்கிற ஒரு நடைமுறையும் விரைவில் நாங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறோம். எது குற்றச்சாட்டெல்லாம் கிடையாது. லிசன் சார், குற்றச்சாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அந்த அரசாங்கத்தில் எடுத்த முடிவு அது. எங்க அரசாங்கம் வந்த பிறகு நாங்க நடைமுறைகளை மாற்றுவோம். இதுதானே வழக்கம். இந்த வழக்கம் ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. எங்க அரசாங்கம் வரும்போது எம்ப்ளாயபிலிட்டி, என்டர்பிரனர்ஷிப் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு முறைப்பாடை நாங்க எடுக்க போறோம். அவ்வளவுதான்.